ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குஜராத்தில் முந்திராங்கிற ஊரில் இருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. பட்டாசு வந்து இங்கே டெலிவரி பண்ணிவிட்டு ஒரு கோல்டன் பஞ்சாப்னு ஒரு ஹோட்டலில் வந்து நிறுத்தி படுத்து தூங்குற மாதிரி சொல்லியிருப்பேன். இன்னும் லோடு எதுவும் சொல்லலாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ தாங்க போயிட்டு நீட்டாக குளிச்சுட்டு வந்தாங்க. இப்போ தான் குளித்ததுக்கப்புறம் தான் மனசுங்க சரி உடம்புக்கு சரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அப்பா குளிக்க போயிருக்காருங்க. வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் எந்த ஊருக்கு லோடு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். காலைல சேமியா சாப்பிட்டாச்சுங்க. மதியத்துக்கு வந்து அப்பாட்ட கேட்கலாம், வண்டியிலே செய்யலாமா இல்லை இங்கே பஞ்சாப் ஹோட்டல் இருக்குங்க அங்கே போய் சாப்பிடலாமா அப்படின்ட்டு கேட்போம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. லோடு இறக்கியாச்சுங்க. இறக்கிட்டு இங்கே நிற்கிறேங்க இதில் ஹோட்டல் கடையில். லோடு எதுன்னு சொல்லிங்க. அப்புறம் இப்போ தாங்க எல்லாம் குளிச்சுட்டு இப்போ போய் ஹோட்டல் கடையில் வந்து சர்தார் ஹோட்டலுங்க, பஞ்சாப்கார் ஹோட்டலு. அதில் போய் சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு வந்து மோர்விக்கு ராஜ்கோட்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்குங்க லோடுக்கு. வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாங்க லோடு என்ன லோடு இருக்குன்ட்டுங்க. லோடு சொன்னாருங்க. இதில் காந்தி டேம்லேருந்து மங்களூர் சொன்னாருங்க. இது பிளைவுட்டுங்க. அதனால் மங்களூர் போயிட்டு அங்கே ஹில்ஸில் இறங்கிட்டு மறுபடியும் அங்கே லோடு இல்லைன்னா மறுபடியும் இங்கே ஆசன் தாங்க வரணும். அதனால தான் மறுபடியும் அந்த லோடு வேணான்னு சொல்லிவிட்டு இப்போ மறுபடியும் வேறு லோடு பார்க்க சொல்லிடுங்க. போய் சாப்பிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி கேட்கலாங்க இப்போ லோடு எதாவது இருக்கான்னு கேட்போங்க. வாங்க சாப்பிட போகலாம் அப்பா கூட. என்னங்க ரொட்டி தால் குழம்பு தால் எதுவும் வாங்கிக்கலாங்க. கேட்பேன் இந்த ஹோட்டல் தாங்க சாப்பிட போகிறோம். கோல்டன் பஞ்சாப் ஹோட்டல். ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு தாலி தாங்க சொல்லலான்னு பார்த்தோம். தாலினா சாப்பாடு, ரொட்டி, மோருங்க எல்லாமே அந்த காம்போ பேக் மாதிரி வந்துடுங்க. ஃபுல்லாக சாப்பிட்லாம் மீல்ஸ் மாதிரி. ஆனியன் அப்புறம் மிளகாய் லெமன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தந்தூரி ரொட்டி தாங்க இருக்குது. அதுவும் பன்னீர் பாலக் சொல்லியிருக்கோம். சாப்பிட்லாங்க நீட்டாக. சொல்லி 5 நிமிஷம் தாங்க இருக்கும். சொன்ன ஸ்பீடில் கொண்டு வந்துட்டாங்க. மதிய டைம் வேறையா, எல்லாம் ரெடியாக இருக்கும். இங்கே தாபா பொறுத்த வரைக்குங்க நீட்டாக தொட்டு சாப்பிட்டு வெங்காயம் அடுத்தது ஒரு மிளகாங்க சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. போதுமாங்கப்பா இல்லை இது ஒரு மசாலா ரைஸ் வந்து ஒரு ஆப் சொல்லுவோம். மசாலா ரைஸா? மோர் வந்துருக்குது. மோர் நாங்கள் ஜக்கில் விட்டுருக்குறாங்க. எப்படிம்மா குடிக்கிறது? அது காசு ஊற்ற குடிக்கணும். இன்னும் ஒரு ஆஃப் மசாலா ரைஸ் மட்டும் வாங்கிக்கலாங்க. ஆளுக்கு ஒரு 3 ரொட்டி வாங்கணும். இங்கே வித்தியாசமாக இருக்குங்க. ஜக்கில் கொடுத்துருக்காங்க மோர். போதுங்க. மோர் பியூராக இருக்க மாட்டேது, குழம்பு மாதிரி இருக்கு. சுத்தமான மோருங்க. ஃபுல் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் காலி பண்ணுங்க. இப்போ மசாலா ரைஸ் வந்துருச்சுங்க. சாரிங்க, இப்போ தான் ஹோட்டல் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. ஒர்க் போயிட்டுருக்கா. அதனால ட்ரில்லிங் மிஷின் சவுண்டு நல்லாவே கேட்டுருக்கு. போதுங்கப்பா, நீங்கள் போட்டுங்க. சாப்பிட்டு போட்டுக்கிறீங்களா? நீட்டாக சாப்பிட்டாச்சுங்க. பில்லு வந்து பார்த்தா 260 ரூபா. இப்போ லோடுக்கு போகிறேங்க. எங்கன்னா மோர்பி பக்கத்தில் மல்லியான்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்கே வந்துட்டு ஃபோன் பண்ண சொன்னாங்க. மாலியா என்ன லோடுன்னு பார்த்தாங்க. பிளைவுட்டுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஏற்ற போகிறேன். அது ஏற்றும் போது பார்க்கலாம். இன்னும் இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 200 கிலோமீட்டர் எம்டி போகிறேங்க. மணி இப்போ 1 மணி ஆக போகுது. போகிறதுக்கு 5-6 மணி ஆயிருங்க. மோர்பிக்கு இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குங்க. ஹோட்டல் டீசென்ட்டில் வந்துட்டு வண்டியை டீசெண்டாக நிறுத்திட்டோம். ஃபோன் பண்ணுவாங்க இனிமேட்டு தான் எங்கே போய் ஏற்றுறது அப்படின்ட்டு. லோடு வந்து ஒன்று சென்னை இல்லைனா மதுரைங்க. சென்னை இன்னும் போனதில்லை. அதனால் சென்னை போகலான்ட்டு சென்னை தாங்க கேட்டிருக்கோம். பார்ப்போங்க. இன்னும் ஃபோன் பண்ணுவாங்க என்னன்ட்டு பார்ப்போம். இப்போ மோர்பி வந்தாச்சுங்க.
நம்ம வந்து இப்போ லோடு ஏற்ற போகிறது வந்து ராஜ்கோட் ரோடுங்க. இது மோர்பி டு ராஜ்கோட் ஹைவே. இதில் வந்துட்டு மிட்டான ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தான் போய் ஏற்ற போகிறோம். எந்த ஊருக்குன்னு பார்த்தோம்னாங்க, சென்னையில் ரெட் ஹில்ஸ்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கே இன்றைக்கி ஏற்ற மாட்டாங்க, மணி கிட்டத்தட்ட இப்போ 6:30 ஆயிடுச்சு. நம்ம போகிறதுக்கு 7:30 பக்கம் ஆயிரும். நாளைக்கு தான் ஏற்றுவாங்க, பார்க்கலாங்க. காலைல சேமியா சாப்பிட்டோம், மதியம் வந்து பார்த்துருப்பேங்க ஹோட்டலில் சாப்பிட்டோம், பஞ்சாப் ஹோட்டலில். நைட்டுக்கு வந்து சிக்கன் மட்டும் ஒரு 1/2 kg எடுத்துக்கலாங்க, எடுத்து நைட்டு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பார்த்துட்டே வரோங்க, கடையே இல்லை. இப்போ இந்த ஹைவேல இருக்கிறது இருந்தால் தாங்க உண்டு. 2022லங்க குஜராத்தில் வந்து மோர்பியில் ஒரு பிரிட்ஜு ஒன்று, அதாவது அந்த தொங்கு பாலம் மாதிரிங்க, அந்த விழுந்து கிட்டத்தட்ட 130 பேர் பக்கம் இறந்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். அந்த ஆறு வந்து முன்னாடி தாங்க இருக்குது, காட்டுற பாருங்க. பா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலை ஒன்று மோர்பியில் அந்த விழுந்து 130 பேர் செத்து போனாங்களாங்கப்பா. அந்த ஆறு இதுதாங்கப்பா, இந்த ஆறு தான், இந்த ஆறு தாங்க அது. இது பேர் வந்து மச்சு ரிவருங்க. அதாவது மோர்பி சிட்டி வந்துங்க, இப்போ நம்ம அவுட்டர் பைபாஸில் போயிட்டுருக்கோம். மோர்பி சிட்டி வந்து உள்ளே இருக்குங்க. இதில் அப்படியே உள்ளே போனோம்னா அந்த தொங்கு பாலம் அங்கே தான் இருக்குது. அங்கே தாங்க 135 பேரை இறந்தது. இது பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். இதில் அந்த தொங்கு பாலம் வந்து அங்கே சின்னது தாங்க, இருந்தாலும் ரொம்ப ஆழமாக இருக்கும் போல். லோடு ஏற்றியாச்சுங்க, ப்ளைவுட்டு. இது வந்துங்க ஃபுல்லாக டோர் வருது இல்லைங்க, வீட்டு கதவு, அதுக்கு போகிறதுங்க. நீட்டாக பாய் கட்டியாச்சுங்க. பெல்ட் போட்டிருக்குங்க, 7 பெல்ட் போட்டிருக்கு. அதனால் ஒவ்வொரு ஊக்குட்டு தான் கையில் போட்டிருக்கோம். பில்லு வந்து காலைல 8 மணி தாங்க கொடுப்பாங்க. மணி இப்போ 3 ஆகுது. படுத்து தூங்கலாங்க. தூங்கிட்டு காலைல பில்லு வாங்கிட்டு நீட்டாக கிளம்பலாம். லோடு ஏற்றி நீட்டாக பாய் கட்டி கிளம்பியாச்சுங்க. வாசல் பக்கம் வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே பிளாக் ஆயிடுச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தா ஒரு லாரி லெஃப்டில் அண்ணன் இறக்கி விட்ருக்காரு. நல்லா அட்டிங்க வண்டிக்கு. பதினாலு வீலு. கண்டிப்பாக டிரைவர் பொழைச்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. டிரைவர் சைடு ஃபுல்லாகவே காணோம்.
இப்போ நாசிக் தாண்டி வந்தாச்சுங்க. காலைல பருப்பு குழம்பு வச்சுருக்கோம். இன்றைக்கி இங்கே முன்னாடி போனால் மட்டன் போடுவாங்கங்க. மகாராஷ்டிராவில் நல்லாயிருக்கும். ஆனால் சனிக்கிழமைனால இன்றைக்கி சாப்பிட முடியாதுங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எடுக்கணும். இப்போ மொகுல் பக்கம் வந்தாச்சுங்க. டோல்கேட் இருக்கோம். நம்ம இப்போ போகிற ரூட் வந்துங்க ரெட் ஹில்ஸ் வந்து எப்படி போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சோலாப்பூர் போயிட்டுங்க நம்ம அப்படியே பீஜாப்பூர் போயிருப்போம் ஃபஸ்ட்டுலாம் ஊர் பக்கம் போகிறதுக்கு. இப்போ சோலாப்பூர் வந்துங்க, அடுத்தது குல்பர்கா, ரைச்சூர், கர்னூலுங்க, அப்புறம் ராஜம்பேட்டு, திருப்பதி வெளியே போய் அப்படியே ரெட் ஹில்ஸ் போயிடுவோங்க. இந்த ரூட்டில் இருந்தால் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். நானும் போனது கிடையாதுங்க. போயிருக்கேன், கர்னூலெலாம் போயிருக்கேங்க. இந்த குல்பர்கெல்லாம் போனதில்லை. அது நீ தாங்க போகணும். முன்னாடி போயிட்டுங்க வைஷ்ணவின்னு ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குங்க. அங்கே நிறுத்திட்டு காலைல தாங்க எடுக்கணும். ஏன்னா அந்த சோலாப்பூர்லேருந்து குல்பர்கெல்லாம் கொஞ்சம் திருட்டு ஏரியான்னு சொன்னாங்க. அதனால் படுத்து தூங்கிட்டு காலைல ஒரு 3 மணிக்கு இங்கேருந்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. அப்பா வண்டியில் படுத்துருக்காரு. நம்ம முன்னாடி போனோம்னா போலீஸ் இருப்பாங்க. கொஞ்சம் இருட்டு கட்டுட்டோம், அப்புறமேட்டு வண்டி எடுத்துகிட்டு போகலாம். வரலாம் வாங்க, வரலாம் வாங்க. ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க. நீட்டாக வண்டியை போய் நிறுத்திட்டு மாவு வாங்கினுங்க. போய் மாவு ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வரலாம். பருப்பு குழம்பு வச்சாலும் காலையில் அது லைட்டாக ஒரு ஸ்மெல் அடிக்குதுங்க. அதனால் ஒரு 5 முட்டை வாங்கிட்டு வந்தேங்க. அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டு ரசம் இருக்குது, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவோம். மாவு ஒரு 2 பாக்கெட் மட்டும் வாங்கியிருக்குங்க. தமிழ்நாடு வண்டி பாருங்க, கிட்டத்தட்ட 10 வண்டி பக்கம் இருக்குது. ஒரு அண்ணா அப்போ தான் ரிவ்யூ சொல்கிறாரு. வாங்க போயிட்டு முட்டையை ஃப்ரை பண்ணுவோம். பாருங்கள், இந்த திருட்டு தொல்லைனால வண்டியே ஓட்ட முடியலங்க இந்த மகாராஷ்டிராவுக்குள்ளே. அவ்வளோதாங்க, அப்பா ரெடி பண்ணிட்டே இருக்காரு. சாப்பிட்டுட்டுங்க படுத்து தூங்கலாம். காலைல ஒரு 4 மணிக்கு இருப்ப சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 2 வண்டி வந்து சென்னை போகிற வண்டி தான். அவங்க கூட அப்படியே குல்பர்கா அந்த ரூட்டில் போய்க்கலாங்க. மணி இப்போ காலைல 4 ஆகுதுங்க. அப்படியே கிளம்பலாம் மெதுவாக. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஹோட்டலில் மட்டுங்க ஒரு 30 வண்டி பக்கம் இருக்குது. எல்லாமே சென்னை போகிற வண்டிங்க. இந்த குல்பர்கா வழியாக தான் போகிறாங்க. அங்கே அஃப்சல்பூர்னு ஒரு ஊர் இருக்குங்க, கர்நாடகாவில் மகாராஷ்டிரா பார்டரு. அங்கே வந்து திருட்டு ஏரியா, அங்கே மேலே ஏறி பாய கிழிச்சிடுவானுங்களாம்மா. அதனால தான் எல்லா வண்டியும் இங்கே நிறுத்தி படுத்து தூங்கிட்டு போகிறாங்க. இப்போ அக்கல் கோட்டுங்கிற ஊரை தாண்டி போயிட்டுருக்காங்க. ரோடு ரொம்ப வசத்துங்க இந்த மகாராஷ்டிராவில்.
அடுத்தது வந்து அஃசல்பூர், அப்புறம் குல்பர்கா, இந்த ரூட் வழியாக தாங்க போக போகிறோம். போயிட்டுங்க குல்பர்காவில் வந்து டீசல் அடிக்கணும். மகாராஷ்டிராவில் ஒரு 50 லிட்டர் மட்டும் அடித்தாங்க. ஏன்னா டீசல் 2 டேங்க்லேருந்து எல்லாம் மாற்றியாச்சு. இருந்தாலும் ஒரு பயங்க, சரி நின்றுக்குது போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு 50 லிட்டர் மட்டும் மகாராஷ்டிராவில் அடித்தோம். மீதி போயிட்டு நம்ம அங்கே ஃபுல் பண்ணிக்கலாங்க இதில் குல்பர்காவில். கடவுள் வந்து என்கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்டாருன்னு வைங்களேன். நான் வந்து என்ன கேட்பேன்னா, மகாராஷ்டிராக்குள்ளே போகாமல் குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப் போகிற மாதிரி ஒரு ரோடு மட்டும்தாங்க கேட்பேன். வேறு எதுவுமே கேட்க மாட்டேன். இப்போ இதுக்குள்ளே அந்த மகாராஷ்டிராக்குள்ளே வந்து நம்ம அந்த பார்டர் போகிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆயிருங்க. ரவுடி தொல்லை, போலீஸ் தொல்லை பகலில், நைட் ஆனால் திருவிழா இருப்பான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வண்டியை நிறுத்தி படுத்து தூங்கிக்கிட்டு. கேட்டால் மகாராஷ்டிரா வந்து இந்தியாவிலே ஒரு பெரிய ஸ்டேட்டுங்க டேக்ஸ் கட்டுறதில்ல. மும்பை, பூனா இல்லைன்னா மகாராஷ்டிராவில் ஒன்றுமே கிடையாதுங்க. சும்மா டம்மி. இது 2 வச்சு தான் ஓட்டிகிட்ருக்கானுங்க. இவனுங்களாம் எதனால வந்து திருவிழா மாறுறா அப்படின்னாங்க, இங்கே அதிகமாக படிப்பறிவு கிடையாது இல்லைங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 10-15 பெற்று போட்டுறது. அதுக்கப்புறம் படிக்க வைக்கிற காசு இருக்காதுங்க, தன்னை பால் விட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அவன் குழந்தையிலிருந்தே பார்ப்பாங்க. ஒரு வேலைக்கு போக தெரியாது. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு தேவைக்கு அவனுக்கு தேவைதாங்க. அவனும் மனுஷன்தான், அவனுக்கும் எல்லாமே நம்மள மாதிரி தேவைப்படுங்க. அப்படி தேவைப்படும் போது அவன் வந்து ஒரு வேலைக்கு போக தெரியாது, போயிட்டு சம்பாதிக்கணும் அப்படின்லாம் அவனுக்கு மைண்டு போகாதுங்க. பார்ப்பான், மற்ற இடத்துல போய் திருடுனா, கடையில் போய் திருடுனா மாட்டிக்கும், அடி வாங்கிடும் அப்படின்ட்டு எவன் இழுத்து வாங்கின்னு பார்ப்பாங்க. அது வந்து யாருன்னு பார்த்தா கடைசியாக நம்ம தான். அதுவும் மெயினாக தமிழ்நாட்டு டிரைவர்ஸ் தான் டார்கெட் பண்ணணுங்க. வந்துட்டு புதுசா அடிச்சுட்டுங்க இருக்கிறதெல்லாம் பிடிங்கி போட்டு போய் ஃபோனு, காசு, இப்போ டீசல் திருடுறது எல்லா வேலையும் பண்ணுவானுங்க. முதலுக்கெல்லாம் கொண்டுருவானுங்க. களத்தை எடுத்து போடுறது, கத்தி எடுத்து குத்துறது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. இப்போ வந்து திருடிட்டு மட்டும் விட்டுறானுங்க. இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மகாராஷ்டிராக்குள்ளே. அதனால தாங்க இந்த ரோட்டில் வந்து நைட்டு நம்ம தமிழ்நாடு வண்டி ஓட்டுறதில்ல. பார்த்துருப்போம், பார்க்கிங்லேயே இப்போ நம்ம தூங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 வண்டி பக்கம் இருந்துச்சு. எல்லாம் கொஞ்சம் மேடு இருக்குங்க, அங்கேயும் ரோடு சரியில்லை. அசால்ட்டாக வண்டியில் ஏறிடுவானுங்க. அதுவும் அது என்ன லோடுன்னு பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவானுங்க. பார்த்துட்டு பாயை கிழிச்சு அசால்ட்டாக தள்ளி விட்டுருவானுங்க. இந்த ரோட்லேயும் தாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்க போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. டெய்லியும் பைக்லேயும் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸு, காலேஜ் பஸ்ஸு போவோம். இப்படி தான் எல்லாம் போகிறாங்க. இந்த ரோடு போலின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்குறாங்களா இல்லையா, அதெல்லாம் ஒன்றுமே புரியலைங்க. நம்ம ஊர் இதுக்கு தமிழ்நாடு எவ்வளவோ பரவாயில்லைங்க அதர் ஸ்டேட் கம்பேர் பண்ணும்போது. அவ்வளோதாங்க, கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர் வரப்போகிறோம். இப்போ அடுத்தது அஃசல்பூர்னு ஊர் வரப்போகுதுங்க. இந்த ரயில்வே கேட்டில் தாங்க ரவுடிங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. பார்ப்பங்க இருக்காங்களா என்னன்ட்டு. எடுக்கிறது பிச்சைங்க. இதில் அவனுக்கு பேர் வந்து ரவுடி. எவனையும் காணாங்க. நைட்டில் இருப்பான்னு நினைக்கிறேங்க. அப்போ நாங்கள் அதிகமாக மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இந்த ரவுடிங்கிறவங்க வந்து நைட்டில் அதிகமாக இருப்பாங்க. ரயில்வே கேட்டு 2 வண்டி பாஸ் ஆகாதட்டு இருக்குங்க. கட்டினா தான் கட்டினானுங்க. ஒரு 2 பக்கமும் ஒரு வண்டி சேர்த்து கட்டியிருக்க மாட்டானுங்க. தமிழ்நாட்டு வண்டி இப்போ தாங்க அதிகமாக வருது, பாஸ் ஆகுது.
சரிங்க, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த ரோட்டில் வந்து நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கே மைண்ட் இல்லைங்க. ரோட்டை பாருங்கள், இதை பார்த்தா உங்களுக்கும் கண்டிப்பாக கடுப்பாகுங்க. ரோட்டை பார்த்தாது போயிட்டுங்க. முன்னாடி குல்பர்கான ஒரு ஊர் இருக்குங்க, கர்நாடகாவில் என்ட்ரு ஆகிட்டு போயிட்டு அங்கே டீசல் அடிச்சிட்டுங்க. அப்புறம் அன்லோட் பண்ணுறது ஃபுல்லாகவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.